கைஸ் வெல்கம் பேக். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் வந்து என்னோட நரேஷன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்னும் நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல், மிக்க நன்றி. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட்டில் ஸ்டோரி எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து மேலேருந்து கீழே குதித்து இறக்குற மாதிரி முடிச்சிருந்தேன். ஸோ டேயாங் வந்து அதை பார்க்குற மாதிரி முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு எல்லா கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒருத்தர் விட்டு கீழே விழுந்து இறந்து போனாருன்னா சுற்றி கூட்டம் நிற்கும்ல. ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது லீவ் தான். ஸோ 5 ஹவர்ஸ் ஆஃப் தான். பட் இருந்தாலும் எல்லோரும் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம டேயாங் மாதிரி சில பேர் திரும்ப வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து கும்பலாக நிற்க உடனே நம்ம டேயாங்கும் வந்துட்டு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் அப்பாவோட ஆஃபீஸ்லேருந்து திரும்ப அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பார். போனவர் திரும்ப வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து நின்று பார்க்க அந்த பையன் கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஸோ ரத்தம்லாம் வந்து ஃபுல்லாக இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ் வருது, டிடெக்டிவ் வராங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அந்த பையன் இறக்கும் போது மேலே வந்து இன்னொருத்தவங்க வந்து பக்கத்தில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து அவனை வந்து பிடிச்சிட்டு அவன் தான் வந்து சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு அதோட நேரத்தில் வந்து கீழே விழுந்து இறந்து போனவன் கையில் வந்து கர்ச்சீஃப் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த கர்ச்சீஃபில் வந்துட்டு ஒரு சில சைன் இருந்திருக்கும், பேரோட சைன் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இதுதான் வந்துட்டு இவன் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு அந்த அக்கோட நின்றுட்டு இருந்ததுனால வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு இதுதான் கேஸ் முடிஞ்சிச்சு, இவன் வந்து நின்னா இவன் வந்து கொன்னான் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கு வந்து அங்கே போய் நிற்கும் போது, சார் நான் உங்கள் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரக்குள்ளே எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி கலைஞ்சு போயிடுறாங்க. எல்லோரும் போக சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் டேயாங் போகலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்து போக விடலை. நீ நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் மட்டும் நிற்க வச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்டிமோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்க அவங்க இருந்துட்டு வந்து டிஜே வாக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விழுந்து இறந்து போனார் இல்லையா? அவரோட பேர் வந்து டிஜே வாக்கர். பட் அவங்க சஸ்பெக்ட் பண்ணி கைது பண்ணது வந்து டாங் ஜின். ஸோ அவரோட பேர் டாங் ஜின். ஸோ 2 பேர்த்தோட பேரும் அந்த அவர் வச்சிருந்தா இல்லையா கர்ச்சீஃப், அதில் வந்துட்டு ஜின் அப்படின்ற மாதிரி சிம்பிள் இருந்திருக்கும். ஸோ அந்த கீழே விழுந்து இறந்து போன ஒரு கையில் இருந்த கர்ச்சீஃபில். ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது இவர் தான் கொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் வந்துட்டு இந்த கர்ச்சீஃப் வந்து இப்படி பார்க்கும்போது, இந்த லெட்டர் வந்து இப்படி பார்க்கும்போது ஜின்னுன்ற மாதிரி தெரியுது. அதை நீங்கள் இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டிஜேன்னு இருக்குது. அதாவது இறந்து போனவரோட அதே பேரில் தான் வந்து அதோட இதுவும் இருக்குது. ஸோ அந்த சைனும் இருக்குது. ஸோ வந்து இவரோட கர்ச்சீஃப் தான் அது கொலை பண்ணாருங்கிறதுனால ஜின்னோடது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஸோ இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருக்கிற சிம்பிள் வந்துட்டு ஜின்னுங்கிறது கிடையாது, டிஜே அப்படிங்கிறத. ஸோ அந்த பிக்சர் கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கோமே, ஆனால் விழுந்து இறந்தவர் வந்து தலைகீழாக விழுந்து இறந்துருக்காரு. அதாவது புடதி இருக்கு இல்லையா, பின்னந்தில் ஒருத்தர் தள்ளி விட்டால் நம்ம கீழே விழுந்து இப்படி இறந்து போகும். ஸோ அந்த மாதிரி விழுந்து இறந்துருக்காரு. ஸோ ஜம்ப் பண்ணினா ஸ்ட்ரெயிட்டாகவே மூஞ்ச பார்த்த மாதிரி தானே, ஸ்ட்ரெயிட்டாகவே தானே ஜம்ப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படியே ஜம்ப் பண்ணார். ஸோ அப்போ வந்து யாரோ தள்ளி விட்டுருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் நீங்கள் தானே நின்றுட்டு இருந்தார், நீ நல்லா பார்த்து தானே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம டேயாங் வந்துட்டு அது நான் ஆமாம் ஆக்சுவலாக நான் பார்த்தேன், அந்த தள்ளி விட்ட ஜின் வந்துட்டு கிட்டலாம் இல்லை, ஜின் வந்து ரொம்ப தள்ளி நின்றுட்டு இருந்தார், இந்த விழுந்தவர் வந்து அவராக தான் விழுந்தார், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஜங்குக்கு அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு இது நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அங்கே இன்னும் ஒரு சில பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க, திரும்ப வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் நானும் பார்த்தேன் அவங்க தள்ளி தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஜின் வந்து டிஜே வாக்கரை வந்து தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ வந்து ஜின் வந்து கொலை பண்ணல, அதாவது டாங் ஜின் வந்து கொலை பண்ணல அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் கேட்ட இந்த டிடெக்டிவ் வந்து அவருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே இப்படி வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்துட்டு, சாரி சார் நான் உங்கள் கேஸில் வந்துட்டு ஓடியில் வந்துட்டேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க, பட் எனக்கு தோணுது நான் சரின்னு பட்டதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ இது வந்து கொலை கிடையாது, சூசைட் அப்படிங்கிறது வந்து கடைசியில் வந்து உறுதியாகிடுது. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் நம்ம டேயாங் வந்து வாய்ப்பு வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு.
சாரி கைஸ், பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் வாண்டு எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னாலும் யாரும் நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ வந்து மன்னிச்சிடுங்க, அதை இக்னோர் பண்ணுறேங்க. நம்ம கதைக்குள்ள போகலாம், ஓகேவா? இப்போ வந்து எல்லோரும் போனதுக்கப்புறமா தான் நம்ம டேங் வந்துட்டு சீனி ஜம்மி நாட் 7 அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங் ஜக்குக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், உன்னால் வந்து நீ டிடெக்டிவ் வேலை கூட பார்க்க முடியுமானா நம்பவே முடியல, நீ செம்மையா, உங்ககிட்ட என்ன டேலண்டா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஜக்குக்கு வந்துட்டு தலையை வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி தலையாட்ட உடனே நம்ம டேங் வந்துட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்போது நான் வந்து பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் நான் என் ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்து உங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் அந்த வாழ்க்கை முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. அப்படியே பேந்து முழிச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஜக்குக்கு இருந்துட்டு எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது, நான் கேட்க போகிறது கிடையாது, நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது, என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம டேங்கா சிரிப்பு அடக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிஜமாலுமே அவங்க அப்பா சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் டேங் மேலே ஒரு கண்ணாக தான் இருக்கார். ஸோ நம்மள எப்பவுமே கண் வச்சுட்டே இருக்காரு, கண்ணாக இருக்காருங்கிறது வந்து நம்ம டேங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி சிரிச்சிட்டே நம்ம டேங் நின்றுட்டு இருக்க நம்ம டேங்கா ஜங்குக்கு போனதுக்கப்புறம் ஐயோ அழகாகவும் இருக்கும் அறிவாகவும் இருக்கும், அறிவு இருந்தால் அழகு இருக்காது, அழகு இருந்தால் அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, ஆனால் அறிவும் அழகும் கலந்த இவனை போல் எந்த உலகத்தில் யாரையுமே பார்த்தது இல்லைப்பா. உம்புட்டு அழகாக இருக்கான், அறிவாகவும் இருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ செம்ம ஹாட்டாக இருந்தான். கொல்றான்ப்பா ஒரு நிமிஷமும் கொண்டுட்டு இருக்கான். டே என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? நோ 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 உன்னோட இந்த டேஷ் விஷயத்தெல்லாம் இப்போ ஒன்று எடுத்துக்கோ, இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம், எதுக்காக இந்த விக்டம் வந்து இப்படி இப்படி நின்று குதிக்கணும்? சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சா நேராகவே குதிச்சிருக்கலாமே. ஒருவேளை யாராவது அவனை பண்ண சொல்லி அதனால் அவன் குதிச்சானா? இது சஸ்பீஷியஸாகவே இருக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே நைட்டும் ஆகிடுது. ஸோ நம்ம டேங் வந்து எப்பயும் போல் டைரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அக்டோபர் 20, 1894. டியர் டைரி, இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு ஒரு மேலே க்ரஷ் வந்துடுச்சு. இவர் மட்டும் என்னோடய ஏராதில் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நிறைய பேர் இவர் பின்னாடி சுற்றிருப்பாங்க, தாறு மாதிரி தக்காளி சோறாக இருந்திருக்கும். ஆனால் அது நடக்காதில்ல. சரி, ஓகே, அதை அங்கிட்டு விட்டுட்டு இப்போ இங்கிட்டு வருவோம். அதாவது எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது நிஜமாக நான் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவ்வளோ மேன்லியாக ஹார்ட்டாக செம்மையாக சால்வ் பண்ணார். அந்த கேஸில் அவர் திடீர்னு தலையிடும் போது இவர் ஏன்டா தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த கேஸை முடிக்கும் போது சத்தியமாக செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்ப்பா. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் நிஜமாலுமே. அது மட்டும் கிடையாது, இதை வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது எதனால் அவர் இறந்துருப்பாங்கிறது ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியுது. அவர் ரொம்ப டேஞ்சரில் இருக்கார். ஆமாம், அவர் சோல்ஜர், அதனால் ஆல்ரெடி அவர் லைஃப் டேஞ்சரில் தான் இருக்குது. இருந்தாலும் தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே குதிக்கிறது மூலமாக நிறைய பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 மாதம் தான், 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் உயிரோடு இருக்க மாட்டார். எனக்கு அவரை காப்பாற்றணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஏன் ஃப்யூச்சர் என்னால் அவர் பார்க்க முடியாது? ஏன் நான் ஹிஸ்ட்ரியை மாற்றக்கூடாது? ஏன் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸெல்லாம் இல்லை தான், இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் நினைக்கும் போதே கவலையாக தான் இருக்குது. இப்படிக்கு கவலையுடன் கிம்டேயோங். டேங் தான் எழுதி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்குக் கிட்ட தான் ஒளிஞ்சு ஜங்குக்கு போய் பின்னாடி ஜங்குக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு பின்னாடி போய் நின்று அப்படியே பார்க்குறாரு. ஸோ வந்து அந்த பர்பிள் நோட் புக் இருக்குல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, டேங் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே. ஸோ அந்த பர்பிள் நோட் புக்கில் நம்ம ஜங்குக்கு வந்து கன்லாம் வரைஞ்சிட்ருக்காரு. ஸோ வந்து நம்ம டேங் போய் பார்க்குறாரு, கன் வரைஞ்சிட்ருக்கிறத பார்த்தோன்னே என்னோட கன் வரையிறான்னு ஒரு நிமிஷம் யோசித்தாலும் அவர் சூப்பராக வரைஞ்சிருக்காரு. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ வாய் விட்டு சொல்லிட்டாரு, நிஜமானுமே உன் கையில் என்னமோ மேஜிக் இருக்கியா, செம்மையாக வரையிற தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நிமிஷம் பின்னாடி நின்று யாராவது இப்படி கற்றுனா எப்படி இருக்கும். அதனால் ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, என்னை விடவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க,
விடவே மாட்டேன் நீ. சரி என்ன வரைக்கும் கண்ணு வரைஞ்சிட்ருக்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. எதுக்கு வரைகிறேன்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரைகிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட்டை வந்து எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டே இப்படியே ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்க நம்ம டேங்க் போக விடலை. உடனே வந்துட்டு கை முன்னாடி நீட்டி இப்போ எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு வரைகிறேன்னு. அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது, எதுக்கு வரைகிற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து திரும்ப எதுவும் பதில் சொல்லாமல் போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம டேங்க் வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு என்ன இக்னோர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் இக்னோர் பண்ணல. நீ பண்ணுற? நான் பண்ணலை. பண்ணுறேன். நான் பண்ணலை. கண்டிப்பாக சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு. செத்தாலும் சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, உடனே நம்ம டேங்க் வந்துட்டு செத்தாலும் சத்தியம் பண்ண மாட்டியா? இவன் நிஜமானுமே சாக போகிறாள். ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்கணும் கேளு. ஒருவேளை நீ செத்துட்டா? நான் ஒரு சோல்ஜர், நான் எப்போ வேணாலும் சாகலாம், அது எனக்கு முன்னாடியே தெரியுமே. நான் இந்த கேள்வி கேட்டிருக்கவே கூடாது. அவளுக்குள்ள என்னமோ உறுத்திட்டே இருக்கு. சரி ஓகே, நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் வந்து அப்படியே டாபிக் மாற்றி விட்டுறாங்க. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்க இந்த ஜங்குக்கு வந்துட்டு நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போக ட்ரை பண்ணிட்டே இருக்க, நீ சொல்ல எங்கே போகிற? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ஏன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அதனால தான். அழகாக இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கு என்னடா கனெக்ஷன்? அதெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். எங்கே போகிற? கடவுளே, இவனெல்லாம் பித்தாங்களா செஞ்சாங்களாடா? எனக்கு வேறு வேலை இருக்குது சரியா, எனக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது, போய் உன் வேலை என்னமோ அதை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறேன். இன்னும் நம்ம டேங்கு போடா, நீ ரொம்ப மோசம் போட பேச்சு டூ போ, நான் பேச மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்கு அங்கேருந்து அப்படி நடந்து போக. ஸோ வந்து டேங்கு துடி மூஞ்சி இப்படி சோகமாயிட்டு ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, டேங்கா இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னமோ வந்து பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம போகம் தான். ஸோ அவரோட கம்மி சுமையை வச்சுட்டு அப்படியே டேங்க் கிட்ட வர டேங்க் பார்த்தோன்னே அவர் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடுது. ஹாய், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா நான் வந்து பின்னாடி ஹார்ஸ் ரைட் போகிறேன், என் கூட வரியா அப்படின்ற மாதிரி நம்ம போகம் கேட்கணும். நம்ம டேங்க் வந்துட்டு அவ்வளோதான், அன்றைக்கி நடந்த விஷயம் தான் மைண்டில் ஓடுது. முடியாது, நான் ஹார்ஸில் ஓட்ட மாட்டேன். டே பயப்படாதடா, உனக்கு எதுவும் நடக்காது, நான் ப்ராமிஸ், நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி வாங்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேங்கும் ஒரு குட்டி ஸ்மெல் பண்ணிட்டு நான் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட நீ கையை பிடிச்சி அப்படியே போகம் வந்து கூட்டிகிட்டு போக டேங்குக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. போகம் வந்து பேசினது, டேங் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது எல்லாமே பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து என்னமோ மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன ஃபீல் அப்படிங்கிறது வெளில சொல்ல தெரியல, பட் பிடிக்கல. போகம் வந்து இப்படி பண்ணுறது டேங்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல. பட் அது வந்து என்ன ஃபீல்னு இன்னும் அவருக்கு தெரியல. என்னோடய லிசனர்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது என்ன ஃபீல்னு. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போலாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவர் வேலையை பார்க்க போக ஸோ நம்ம போகும் டேங்கும் ஹார்ஸ் ரைடிங்க்கு போயிடுறாங்க. ஸோ ஹார்ஸ் ரைட் பண்ணலான்னு போயிடுறாங்க. நாங்கள் போயிட்டு நம்ம தேவங்க வந்து திருட்டு மொழி முடிச்சிட்ருக்காரு. ஏறுறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் போகம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நம்ம வெளியிலலாம் போக மாட்டோம், இந்த கிரவுண்டில் மட்டும்தான் சுற்றுவோம் சரியா, நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லி அழகாக சொல்லி கொடுக்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க்கும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவரும் நல்லபடியாக ஹார்ஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் போகம் தான், இங்கே பாரு, நான் உன்னை வந்து இதை கம்பல் பண்ணுறேன்னு தப்பாக மட்டும் எடுத்துக்காத, நம்ம பாருக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக சண்டை போடும்போது ஹார்ஸ் ஓட்ட தெரிஞ்சு தான் ஆகணும், என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்க் வந்துட்டு எனக்கு தெரியும் என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன்னு, பை த வே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல தேங்க்யூ இதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அன்றைக்கி நீ இந்த காட்டுக்குள்ளே என்னை காப்பாற்றினல, நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி செத்து போயிடுவேன்னு நினச்சேன், நீ என்னை காப்பாற்றினேன், இது என்னோடய 2வது உயிர் மாதிரி, இதுக்கு நீ தான் காரணம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்ல. அப்படின்னு நம்ம போகம் வந்துட்டு அழகாக சிரிச்சிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பயப்படக்கூடாது சரியா, அது எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம டேங்க் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்ட 2 பேரும் அழகாக வந்து அப்படியே அந்த கிரவுண்ட்லேயே சுற்றிட்டுருக்கேன். எங்கேயோ கருகிற ஸ்மெல் வருது, ஒன்று நம்ம டேங்க் எங்கேயோ கருகிற ஸ்மெல் வருதுடா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா மேலே பில்டிங்கில் நம்ம ஜங்கு நின்று 2 பேர்த்தையும் பார்த்துட்டே குருகுருன்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம டேங்க் வந்துட்டு அதை பார்த்துட்டு உடனே ஹாய் அப்படின்ற மாதிரி கை காமிக்க, ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து குடு ஓடி போயிடுறாரு. ஆனால் டேங்க் வந்துட்டு ஸோ க்யூட், நிஜமானுமே எங்கள் அப்பாவோட ஃபாதரை நல்லா தான் ஃபாலோ பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் என் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் ஜங்கு என்னை பார்த்துட்டே இருக்காரு, அதனால் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு எதுவும் நடக்காதுன்றதுனால
நிஜமாலுமே என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ சேஃபாக எப்போவுமே ஃபீல் பண்ணதில்லை தெரியுமா. எனக்கு அவ்வளோ சேஃபாக இருக்குது. ஆனால் எனக்கு எப்படியாவது அந்த நோட் புக்கில் என்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சாகணும். அந்த பர்பிள் நோட்டை அவ்வளோ தூரம் பாதுகாக்கிறதுக்கு அது என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி டேங்க வச்சுட்டு ஸோ கொஞ்சம் வாரமாகவே அவர் அந்த நோட்டை எடுக்கிறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரால் எடுக்கவே முடியல. அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கு வந்து இப்போ தைரியமாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து தெரிய போகுது ஆப்வியஸ்லி எப்படி பார்த்தாலும் அவர் கண்டுபிடிக்க தான் போகிறாரு. ஸோ அதனால் வந்து சோத்துலேயும் அடி வாங்கிச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லாவே தெரியும், அவர் கண்டுக்க மாட்டார். ஸோ அதனாலேயே நம்ம ஜாப் வந்து நம்ம டேங்க்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இப்போ பார்த்து பின்னாடி சுற்றிட்டுருக்காரு. ஆனால் இவ்வளோ நிறைய வாரங்கள் கடந்து போயும் அவரால் கண்டிப்பாக அந்த நோட்டை மட்டும் எடுக்கவே முடியல. ஜங்குக்கு வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக அந்த நோட்டை வச்சுட்டே இருக்காரு. ஸோ அதனாலேயே க்யூரியாசிட்டி அதிகமாகுது, அந்த நோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? கண்டினியூ பண்ணுங்கள், சொல்கிறேன். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நோட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஸோ ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாவது இந்த நோட் புக்கை பார்த்தோன்னு அழகாக ஒரு பிளான் போடுறாரு. ஹாய் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து கேப்டன் பின்னாடி போக டேங்கு ஜங்குக்கு வந்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்க நான் தான் பின்னாடியே வந்துட்டுருக்கேன், எனக்கு கண்டுக்க மாட்டீங்களா? போ நான் வேலையை பாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. இன்னும் சாப்பிட்லையா? நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் டைமே வந்துச்சு, இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அது உனக்கு இப்போ தேவையில்லாத வேலை. சரி அது இருக்கட்டும். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? எங்கேயோ போகிறேன். சொல்லுங்களேன், எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ப்ளீஸ் சொல்லுங்கள். சொல்ல முடியாது. என் பின்னாடி வராத, என் தயவு செஞ்சு போ. அப்படிலாம் முடியாது, நான் உங்கள் பின்னாடி தான் வருவேன். ஏன் தயவு செஞ்சு போ, இது என்னோடய பிஸ்னஸ் கிடையாது, உன்னோட வேலை என்னமோ அது போய் பாரு. நான் எங்கேயுமே போகல. இன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கார். ஸோ நம்ம டயாங்கிட்ட ரொம்ப ரூடாக தான் பேசுகிறாரு. ஆனால் டயாங்கா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, பின்னாடியே போகிறாரு. எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறோன்னே டேங் வந்துட்டு எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஜங்கு கேட்க, ஆனால் டேங் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் சொன்னேன் உன்னை எங்கேயாவது போக சொன்னேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுதா? இங்கே பாரு, நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல பின்னாடி வராதுன்னு, அப்புறம் இதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்கேன். நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, நீ எனக்கு க்ளோஸும் கிடையாது, நீ ரிலேட்டிவும் கிடையாது. மொத்தத்தில் நீ யார்கிட்டே இந்த மைத்துக்கு நீங்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் உன்னோட கேப்டன், புரிஞ்சதில்ல? நீ என்னோட சோல்ஜர், அவ்வளவுதான். நீ என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, புரிஞ்சுதா மிஸ்டர் கேம்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட கேப்டன் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி மட்டும் பேசு, அவ்வளோதான் நமக்கு 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதை தாண்டி வேறு எதுவும் மயிரும் கிடையாது, புரிஞ்சதில்ல? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க்கிட்ட ஜங்குக்கு வந்து எப்போவுமே இல்லாத மாதிரி கத்தின்னு கத்தி விட்டுறாரு. நம்ம டேங்க் வந்து பயத்தில் நடுங்கிட்டு இருக்காருங்கிறது கூட நம்ம ஜங்குக்கு வந்து கவனிக்கல. அவர் காய்ச்சா மூச்சுன்னு நல்லா கத்த ஆரம்பிச்சிடறோம். நம்ம டேங்க் கண்ணிலேருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப பயந்து போய் நடுங்கி நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல. புரிஞ்சுது கேப்டன். எஸ் சார், எஸ் புரிஞ்சுது கேப்டன். நீங்களும் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னை பார்க்கலங்கிறது இப்போ தான் புரிஞ்சிச்சு. சாரி கேப்டன், பை தி வே ரியலி சாரி அப்படின்ற மாதிரி டேங்கால் பேசக்கூட முடியல. அவ்வளோ கண்ணீர் அழுகு வருது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு பேசிட்டு ஜங்கு கூட பேசக்கூட அவர் பார்க்கல. அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே பேசிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து பார்க்குறாங்க டேங்க் அங்கேருந்து போகிறத. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு வந்து ரியலைஸே ஆகுது. ஸோ நம்ம என்ன வார்த்தை பேசிட்டோம், பேசின வார்த்தை விட்ட வார்த்தை திரும்ப அள்ள முடியாது இல்லையா? ஸோ ஒரு தடவை பேசுறதுக்கு முன்னாடி 6 தடவை யோசிக்கணும். ஒரு தடவை பேசினது தான் பேசிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத. அதுக்குள்ளே நம்ம டேங் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க, அழுதுகிட்டே போயிடுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அமைதியாக போயிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அழுதுகிட்டே இங்கேருந்து போக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே முடியெல்லாம் வந்து அப்படியே கலைச்சி விடுவோம்ல, டென்ஷன் அந்த மாதிரி கலைச்சி விட்டுட்டு அவரும் அங்கே அந்த இடத்த விட்டு அப்படியே போகிறாரு. அங்கேருந்து 1 hour தான் நேராக ஓடி போய் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் அன்றைக்கி ஜங்குக்கு அவரும் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, அதே மரம் தான். அங்கே போய் நிற்கிறாரு. நின்னது அந்த இடத்துல போய் நின்னது தான் அவ்வளோதான். அழுக அப்படியே தாரத்தாரியாக கண்ணீர் கொட்டுது. அழுகையும் கோவமும் ஆத்திரம் எல்லாமே சேர்ந்து வருது. உட்காந்து அழுன்னு அழுகிறாரு. அப்போ வந்து அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அவர் கரெக்டு தான், நான் அவர் என்னோட கேப்டன், அவரோட சபார்டினேட், அவ்வளோதான். மற்றபடி நம்ம எங்களுக்குள்ளே 2 பேத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது. நான் தான் என் மேலே தான் தப்பு. நான் தான் ஓவராக யோசிச்சேன்னு நினைக்கிறேன். நான் தான் ஓவராக அவருக்காக கேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் மேலே தான் தப்பு.
என் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு, நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. அழுது அழுது அவ்வளோ அழுக. ஆக்சுவலாக டேங் இந்த இடத்துல கோவம் தான் பட்டுக்கணும், ஆனால் அவரால் கோவம் கூட பட முடியல ஜங்குக்கு மேலே. அவ்வளோ அழுக, வருத்தம், உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷமும் நான் ஸ்டாப்பாக அழுததுக்கப்புறம் தான் ஒரு வழியாக கண்ணீர் நிற்குது. நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாரு. ஸோ இந்த பிரச்சனை 2 பேத்துக்கும் நடந்து 1 வீக் ஆச்சு. ஸ்டில் இன்னும் 2 பேரும் வந்து பேசிக்கவே இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 வாரமாயுமே அந்த இன்சிடெண்ட் ஃபுல்லாக மறக்கவே முடியல. ஜங்குக்கு எங்கே போனாலும் இக்னோர் தான், பார்க்கறது கூட கிடையாது. அவரை பார்க்க திரும்புறது கூட கிடையாது. அவரோட வேலையை பார்த்துட்டு, அவரோட ட்ரைனிங் பார்த்துட்டு, ப்ராக்டிஸ் அந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. இன்னும் டேங்காக கேர் பண்ணுறாங்க. இன்னும் வந்து டேங்கை தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தப்பு நடக்காத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ஜங்குக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து டேங்க்கு தெரியாது. டேங் அது வந்து எதுவுமே நோட் பண்ணல. ஏன்னா அவர் ஜங்குக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஸோ ஜங்குக்கு அந்த பார்க்குறாரா, தன் கூட இருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து டேக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ டேங்க் அதை பற்றி நோ ஐடியா. பட் ஜங்குக்கு வந்து நல்ல வேலை, டேங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம ஜெய்ஹோப், ஆரம், ஜின், போகம்னு சொல்லி எல்லோரும் இருக்காங்களே. ஸோ எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக போய் இவரால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க டேங்க்கு. பட் டேங்க் வந்து இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்ற மாதிரி இருக்கார். ஸோ இதெல்லாம் பற்றி யோசிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி நின்றுட்டுருக்க. ஸோ ஹான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு கேப்டன், நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜங்குக்கு தலையாட்டிட்டு போகிறாங்க. என்னென்னா ஜங்குக்கு வந்து ஒரு மிஷின் இருக்குது. ஸோ வெளியில் போய் அவர் பண்ணணும். ஸோ அதனால் கேம்பை விட்டு வெளியில் போகிறாரு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை நம்ம டேங்கை திரும்பி பார்க்குறாரு. நம்ம டேங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கன் ஷூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்துட்டு அப்படியே வந்து டேங் வந்து குறுகுறுன்னு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிறாரு. போகும்போது அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும்னு தெரியும். ஸோ வந்து பண்ணது தப்பு, என்றைக்காவது ஒரு நாள் மன்னிப்பு கேட்கணும். அது எப்போ கேட்க போகிறோம் அப்படின்றது தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேங்கை பார்த்துட்டு அவர் இங்கேருந்து போக. ஸோ ஒரு மனசுக்குள்ளே இன்னும் வந்து தப்பாக பட்டுகிட்டே இருக்குது, உறுத்திட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அவர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆக. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக வந்து பிரேக் வருது, வாட்டர் பிரேக் வருது. சிலர் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது டேங் வந்து இதை யோசிச்சேன்னுட்டுருக்கேன். உடனே நம்ம அனுப்பிச்சுட்டு போயிட்டு என்னாச்சு டேங், என்னத்தடா யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் பேக்கை வந்து ரூமில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், நான் நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் வந்து பேக்குக்கு போயிட்டு பேக் இங்கே இருக்கியா, நான் ஏன் விட்டுட்டு போனேனே தெரில அப்படின்ற மாதிரி பேக் கிட்ட சொல்லிவிட்டு பேக் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளில வந்து கதவை சாத்துறாரு. பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யாரோ பின்னாடிலேருந்து வந்து அடித்து அவர் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா நான் போய் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த நிலைமையில் தான் நம்ம டேங் இருக்கார். ஸோ கையை கட்டி, வாயை கட்டி, காலை கட்டி அப்படியே வந்துட்டு மலை உச்சியில் விளிம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கீழே ஃபுல்லாக வந்து மலைக்கு கீழே வந்து தண்ணி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பீச் ஒரு எடுத்துக்கோங்களேன். ஒரு பீச்சில் ஒரு பெரிய மலை இருக்கும். மலையோட உச்சியில் ஒருத்தங்கள இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு மிஸ் இப்போவோ அப்போவோ விழுகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கீழே வந்து அவ்வளோ பெரிய மலை, கீழே தண்ணி, விழுந்தா அவ்வளோதான், உயிர் போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அங்கே அந்த டேங் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த விளிம்பில் உயிர் தத்தளிச்சிட்ருக்கு ட்ரையோட உயிர். டேங்க்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலை. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. கத்தனாலும் பார்த்தாலும் வாயில் வந்து கர்ச்சீஃப் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கத்தவும் முடியல. ஸோ எப்படியோ வந்து அப்படி இப்படி தள்ளாடி மூஞ்சில் இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டிக்கிட்டி அந்த கர்ச்சீஃப் வந்து கீழே விழுக வச்சிடறாரு. வச்சுட்டு அவ்வளோதான், என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துன்னு கத்துறாரு. அது ஒரு காடு உச்சி. வந்து யாருக்குமே கேட்கல, அங்கே யாரும் வர மாதிரி இல்லை. டேங் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுகைக்கு நடுவில் கத்துறாரு, என்னை காப்பாற்றுங்கன்னு. எனக்கு யாருமே வரல. டேங்கால் சுத்தமாக முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டுருக்கு. ஸோ பின்னாடி தள்ளலான்னு சொல்லி ட்ரை பண்ண அவர் இன்னும் கிட்ட கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் கீழே வந்து ஒரு நோட் கிடைக்கிது. ஸோ ஒரு குட்டி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இன்னும் 1/2 hour உன்னை யாரும் காப்பாற்ற வரல அப்படின்னா அவ்வளோதான், நீ செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ 1/2 hour தான் டைம். ஆல்ரெடி சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சன் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே யாராவது வந்து காப்பாற்றினா தான் உண்டு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்படி உயிருக்கு தத்தளிச்சிட்ருக்க அந்த டயத்தில் டேங்கோட மனசில் வர ஒரே ஒரு பர்சன் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஜங்குக்கு தான். ஸோ வந்து அவரை பார்த்துக்கணுன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன ஒரு ஆள், தன்னை எப்போவுமே பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள், யார்கிட்ட அவர் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாரோ அந்த ஒரு ஆள். ஸோ அவர் இப்போ பக்கத்தில் இல்லை, அவர் நம்ம காப்பாற்ற வர மாட்டாரா
வருவார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்பு மனசுக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு நம்ம ஃப்ரெண்டும் கிடையாது, நம்ம அவருக்கு ரிலேட்டிவும் கிடையாது, நம்ம அவருக்கு க்ளோஸும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சபார்டினேட், நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன சோல்ஜர். அவருக்கு அவ்வளவுதான். நம்ம செத்தா கூட அவருக்கு கவலைப்பட போகிறது கிடையாது. அவர் ஏன் நம்மளை காப்பாற்ற வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேங்கும் கத்துன்னு கத்துறாரு. தொண்டையில் சக்தி, உடம்புல திராணி இருக்கிற வரைக்கும் அவ்வளோ கத்துறாரு. ஆனால் அங்கேருந்து யாருமே வரல. ஜஸ்ட் மிஸ் இப்போவோன்னு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. ஈஸி வரைக்கும் யாரும் காப்பாற்ற வரல. அவ்வளோதான், சன் செட் ஆகிடுச்சு, யாருமே வரல. டேங்கும் கத்தி முடியவே இல்லை, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், டேங்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம உயிர் போக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப நிறைய சரிய ஆரம்பிக்குது. ஸோ மலை உச்சிலேருந்து கீழே விழுக போகிறாரு. ஸோ இப்போ மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறதெல்லாம், ஐயோ நான் வந்து யாரையுமே பார்க்கலையே, நான் என்னோடய அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, நான் யாரையும் வந்து ஒரு க்ரீட் கூட பண்ணலை, நான் கடைசி ஒரு தடவை கூட சங்குக்கை பார்க்கவே இல்லையே, ஒரு வாரம் ஆச்சு, நான் அவரு கூட பார்க்கல, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் அவ்வளோ தாரையாக கொட்டுது. என் லைஃப் முடிஞ்சிருச்சு, சரி மோரார்லெஸ் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாகிறதுக்கு தயாராகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் விழுந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுது. டேங்கும் கீழே விழுகிறாங்க.